வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையை வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். ராமன், இந்த ராமன் ஒரு சிறு கதை, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினுடைய கதை. ராமன் அரசவையில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு நாய் குலைக்கிறது. உடனே காவலாளியை அழைத்து அங்கே என்ன சத்தம், என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வான்றார். உடனே காவலாளி போறார், அந்த நாயை பார்க்கிறார், தூர விரட்டி விட்டு ஏதோ ஒரு நாய் குலைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் குரைக்கிறது. இந்த முறை என்ன செய்வதென்று தெரியாமல் மீண்டும் அந்த காவலாளி அந்த நாயை விரட்டுகிறார். மூன்றாவது முறையாக நாய் மீண்டும் குரைக்கிறது. அப்பொழுது ராமன் லக்ஷ்மணனை அழைத்து, தம்பி, அங்கே என்ன சப்தம் என்பதை பார்த்து வா. லக்ஷ்மணன் உடனே செல்லுகிறார். அங்கே நாய் குரைத்து கொண்டிருக்கின்ற நாயை பார்த்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். கேட்டோன்னா அந்த நாய் தன்னுடைய இறுகிய குரலோடு, நான் பிரபுவை பார்க்க வேண்டும், ராமபிரானை பார்க்க வேண்டும், அவரிடத்திலே என்னுடைய குறைகளை கூற வேண்டும், எனக்கு நடந்த அநீதிகளை நான் அவரிடத்திலே தெரிவிக்க வேண்டும். உடனே லக்ஷ்மணன் ராமனிடத்தில் சொல்றார், ராமன், என்னுடைய ஆட்சியில் அநீதியா, இதை உடனே நான் சரி செய்ய வேண்டும். ராமன் இறங்கி வரார். அந்த நாயனிடத்திலே பணிவோடு கனிவோடு என்ன விஷயம் கேட்கிறார். உடனே அந்த நாய் என்ன சொல்லுகிறது என்றால், என்னை ஒரு முனிவர் கல்லால் அடித்து விட்டார், என்னுடைய கால் உடைந்து விட்டது, இது எனக்கு அநீதியை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி உடனே அந்த முனிவரை அழைத்து வருவதற்கு உத்தரவிடுகிறார் ராமன். ஒரு சில நேரங்களில் அந்த முனிவர் அழைத்து விடப்படுகிறார். விசாரணை நடக்கிறது. விசாரணையில் அந்த முனிவர் சொல்லுகிறார், நான் பிட்சை எடுத்து உண்பதற்காக வைத்திருந்த அன்ன பாத்திரத்தை இந்த நாய் தொடுவதற்காக வந்தது, அதனால் நான் கல்லால் அடித்தேன் அப்படின்னு சொல்றார். உடனே ராமன் சொல்றார், நீதிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதனாகப்பட்டவன் உணவை சமைத்து சாப்பிட முடியும், இல்லை என்றால் எனக்கு பசிக்கிறது என்று அடுத்தவிடத்திலே கேட்டு வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் ஐந்தறிவு உடைய இந்த நாய்க்கு இது ரெண்டுமே தெரியாது. உணவை பார்த்தால் பசி இருந்தால் உண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். அப்பொழுது அதற்கு கொஞ்சமாவது நீ உணவை கொடுத்திருக்க வேண்டும், அதுதான் நீதி. அதை நீ கல்லால் அடித்தது தவறு. ஏன்னா அது ஐந்தறிவு, உனக்கு ஆறறிவு. நீ சமைத்து சாப்பிடலாம், முடியவில்லை என்றால் சத்திரத்தில் சாப்பிடலாம், முடியவில்லை என்றால் தெருவில் இருப்பவரிடத்திலே யாசகம் கேட்டு சாப்பிடலாம். இதை எதையுமே செய்ய முடியாத அந்த நாய்க்கு பசிக்கிறது என்று உனக்கு தெரிந்தால் நீ உணவு கொடுத்திருக்க வேண்டும். அந்த நீதியை நீ தவறியதால் உனக்கு தண்டனை வழங்கப்படும் சொல்றார். உடனே ராமன் சொல்றார், இதற்கு நான் தண்டனை வழங்குவதை விட இந்த நாயே தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த நாய் உடனே சொல்லுது, என்னுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னா, சிவாலயத்தில் உயர் அதிகாரியாக இவர் பணியில் அமர்த்தப்பட வேண்டும். வித்தியாசமான ஒரு தீர்ப்பு. ராமனுக்கும் ஆச்சரியம், அங்கே குழுமி இருந்த மக்களுக்கும் ஆச்சரியம். என்னடா இது, இவரை கொண்டு போய் ஒரு சிவாலயத்தில் உயர்ந்த பதவியில் கொண்டு போய் வச்சாக்க, நல்ல சொகுசான ஒரு பதவி,
நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்பார். இவருக்கு எதுக்கு தண்டனை? இது தண்டனை. சன்னியாசியை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சா நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்பார். இவருக்கு எதற்கு தண்டனை? சுகமான வாழ்க்கை கிடைத்து விட்டது என்று அந்த சன்னியாசியும் சந்தோஷப்பட்டு அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் ராமனுக்கு எல்லாம் தெரிந்தவர் இல்லையா மகாபிரபு. இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த நாயை மீண்டும் அழைத்து வர சொன்னார். மீண்டும் அழைத்து வர சொல்லி அந்த நாயினிடத்திலே, எதற்காக இந்த தண்டனையை அவருக்கு வழங்கினீர்கள்? சிவாலயத்தில் ஒரு உயர் பதவியில் வைக்க வேண்டும் அப்படின்னு எதுக்காக சொன்னீங்க? இந்த சிவாலயம் என்பது தர்மங்கள் செய்யக்கூடிய இடம். ஒருவர் வேண்டிக் கொண்டு இந்த சிவாலயத்திற்கு என்னுடைய வியாதிகள் குறைந்தால், என்னுடைய கஷ்டங்கள் குறைந்தால் நான் இதை செய்கிறேன் என்று கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணம், அரசர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணம், இதையெல்லாம் சரியாக கையாண்டால், சந்நியாசத்தோடு இருந்து சரியாக கையாண்டால் இவனுக்கு மோட்சம் என்பது கிடைக்கும். என்னை அடித்த பாவம் போய்விடும். ஆனால் பணத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஆசைப்பட்டு கையாடல் செய்தால் மீண்டும் இவன் நாயாக பிறந்து அடிபடுவான். ஏன்னா நானே ஒரு சந்நியாசியா இருந்தவன் தான். ஒரு மடத்தில் சந்நியாசியாக இருந்து அந்த மடத்தை பராமரிக்கிறேன் என்று தவறான கருத்துகளோடு தவறான செயல்பாடுகளோடு இருந்ததனால் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்திருக்கிறேன். அதேபோல் அவன் தவறான செயல்பாடுகளோடு இருந்தால் கண்டிப்பாக அவனும் நாயாக பிறப்பான். ஆனால் புத்திசாலியாக இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானுடைய சொத்துக்களை பாதுகாத்து சிவனுக்கு செய்ய வேண்டியவைகளை நல்லவிதமாக செய்தாலும், அரசருக்கு உண்மையாக நடந்து கொண்டு அரசர் சொல்லுகின்ற அனைத்து வேலைகளையும் சரியாக செய்து கொண்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களை வழிநடத்தினால் கண்டிப்பாக அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அதில் மாறுதல் ஏற்பட்டால் அவனும் நாயாகவே பிறப்பான். அதற்காகத்தான் முள்மேல் நடக்கும் அந்த பதவியை அவனுக்கு அளித்தேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா கோயில் அப்படிங்கிற இடத்திலே கொள்ளையடிக்கக்கூடியவர்களும் அரசரை காண வரக்கூடியவர்களிடத்திலே பணம் வாங்குபவர்களும் கண்டிப்பாக அடுத்த பிறவியிலே நாயாகத்தான் பிறப்பார்கள் என்பது கருட புராணம் சொல்லுகிறது. கோயில் சொத்து, சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொத்துக்களை நாம் பாதுகாத்து நம்மளுடைய தலைமுறையோடு வருகின்ற அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் எல்லா விஷயங்களையும் விட்டு செல்லுவோமாக. எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை வணங்கி நீங்களும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறேன்.